சவுண்ட் சதீஷ் ப்ரோ. ஓகே அண்ணா, நன்றிண்ணா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2013 நல்ல ஒரு நண்பராக இருக்காரு. ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் தான் அவர் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அப்போ இருந்து வந்து அவரோட மிமிக்ரியாக இருக்கட்டும், அவரோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது இன்னும் அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் மேலும் நீங்கள் வளரணும் சதீஷ், என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேவிப்பிரியா, தர்ஷினி, சதீஷ், முக்கியமாக நம்ம நண்பர் சசி நல்லா பண்ணியிருக்கீங்க. ப்ரோ ஆக்டிங் நல்லா வந்திருக்கு. அப்புறம் நம்ம சனி மார்க் இந்தியர் நீங்கள் சார் அவர் ஃபஸ்ட் ஒரு இப்போ நான் பார்த்தேன். அப்போ ஒர்க் பண்ணுறதும் நான் ஸ்டுடியோக்கு நம்ம போகல, ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கிறதுனால இங்கே வர முடியல. அவரோட ஒர்க்கிங் செமையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் சரியாக வரல. ஆனால் இங்கே வந்து போனதுக்கப்புறம் அது வேறு லெவலாக வந்துருக்கு. உண்மையிலே எஸ்கே ரொம்ப நன்றி. ரெண்டாவது மியூசிக் கம்போசர், கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நல்லா வரையும் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா ஒரு பஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த டீக்கெட் ஷாட்டில் நீங்கள் வச்சு பார்த்தீங்களா, ஒரு மிருதங்கம், அதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கேப்டன் சொல்லலாம், நம்ம டேரக்டர் கார்த்திகேயன். 3 நாளுமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணாரு. ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து எல்லாருமே அவங்கவுங்க எல்லாரும் புது ஆர்டிஸ்ட் தான், எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு ஆர்டிஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் தான் கார்த்திகேயனா. அதுக்கப்புறம் நம்ம வினய் ப்ரோ, தொழில் ரீதியா அவர் ஃபர்ஸ்ட் நான் ஷூட்டிங்கில் ஆஃப்டர்நூன் வந்தார். வந்ததுக்கு நல்லா வந்திருக்கு கதை. கண்டிப்பாக இதோட நிற்காம சதீஷ் அவர்கள் இன்னொரு அடுத்த ப்ராஜெக்ட் சீக்கிரமாக கூப்பிடணும், சரிங்களா? கண்டிப்பாக தேங்க்யூ. கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. டீம் பொறுத்தவரை சொல்லணும்னா எல்லாமே சூப்பரா பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சதீஷ் சார் வந்து லாஸ்ட் ஃபிலிமுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை விட அதை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. டீம் பத்தி எனக்கு பேச தெரியல, பட் ஆனால் ஒர்க்கிங் ஷார்ட் ஓகேன்னு சொன்னதுக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை விட இங்க கலர் கலெக்ஷன் எல்லாமே பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க், மியூசிக் எல்லாமே சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆல். இது ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி, நல்லா வந்திருக்கு. ஸோ என்னை இன்வைட் பண்ணி இந்த மூவியில் நடிக்க வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு ஃபேமிலியாக நடித்தேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துலேயே வந்து என்னை கவிதையில் தூக்கி விட்டது பார்த்தீங்கன்னா நம்ம காதல் துணை படம் தான். ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்து டேரக்டர் கிட்ட எல்லாருமே கூட நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே போட்டி போகிறோமா கிடையவே கிடையாது. எல்லாருமே டேரக்டராக ஒர்க் பண்ணோம், எல்லாருமே ப்ரொடியூசராக தான் ஒர்க் பண்ணோம், எல்லாருமே கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து எங்களுடைய படம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நான் பார்க்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் நாங்கள் போய் எழுதுனே பார்த்தீங்கன்னா டைவர்ஸஸ்லாம் போய் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். நைட்டு சொல்லி போனால் ஒரு 10 o'clock இருக்கும். நைட்டு மேலே தான் எழுதிருக்கோம். கார்த்திகா, சரிசனா, ராஜேந்திரனா 4 பேர் தான் எழுதிருக்கோம். 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஷூட் ஆரம்பிக்க போகுது. ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க. கேமரா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த இடத்துல அவங்க வரலையே விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடனே ரெடி பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. சரிசனா குடிமலை படமாக இருந்தேன். அதை விட இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் லைவ் சூப்பராக பண்ணியிருக்காரு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அடுத்த படங்கள் வந்து சரி கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கான மார்க்கெட் வந்து இன்னைக்கு எமர்ஜ் ஆகிட்டு, ஸோ அதை நோக்கி அடுத்தடுத்து நகர்றது தான் இன்னைக்கு இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எவ்வளோ பேருக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது எல்லாருக்குமே தனித்தனி திறமைகள் இருக்கலாம். அதை நாம் வந்து ஒரு மேடையிலையோ இல்லை ஒரு கூட்டத்தை கூட்டியோ நாம் இன்னைக்கு நிரூபித்தாலும் இல்லை அதுலேருந்து ஒரு வருமானத்தை ஈட்டியாகன்ற கட்டாயம் இல்லை. அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய வருது. அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த காலத்துக்கு. அதை வந்து எடுத்து பண்ண சதீஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரியான முயற்சிகளை வந்து அவர் செய்யணும்.
ஏன்னா இதுல இருந்து இன்னும் புது புது ஐடியா பிறக்கும். இதுல ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு இதுல இருந்து நிறைய வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த ஷார்ட் ஃபிலிம் நடித்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் இன்னுமே நிறைய பேருக்கு சினிமா வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் புதுசு புதுசா அவங்களே வந்து தங்களை கண்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பா சர்வீஸ் வந்து இதை ஏற்படுத்திருக்கு. ஸோ அது வந்து சர்வீஸ் கண்டிப்பா டீமா இது ஒர்க் பண்ணாலும் பிள்ளையார் சொல்லி போட்டது. ஸோ அந்த விதத்துல சர்வீஸுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் திருமணம் பண்ணாங்க அது மீண்டும் கண்டிப்பாக ஆசைப்படும். ஸோ அந்த அனைவருக்கும் இந்த படத்தை பற்றி விளக்கங்கிறத விட ஒரு அனுபவமாக இருக்கிறது வந்து சதீஷ் இருந்து போது எப்படி உள்வாங்கினாருங்கிறத நான் இங்கே இருந்துட்டு நடப்படுறதுனால தான் இந்த இடத்துக்கு கொண்டு இருக்க முடியுது. இப்போ இப்போலாம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்குமே ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் ரொம்ப. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபிலிம் பாதிலாம் வந்து பார்த்தா உண்மையிலே சசி எனக்கு பல முறை தெரியும். நிறைய தொடர்புல பல வருஷத்தில் பார்த்துருக்கேன், சிரிச்சிருக்கேன். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. டீம் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்காங்க. சசி எனக்கு நல்லா தெரியும், என் தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. மட்டும் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் ரோல் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரோல் அந்த இவங்க பீங்காத்துக்கு இருப்பாங்க. என்ன இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு ஒரு நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம், அது சாக்ஸ்ல இதெல்லாம் பார்க்குறது என் தலைகளுக்கு தான் சொல்லி ஒரு சாக்ஸ் நாங்கள் போடுவோம். அது சரியான ரீச். இதெல்லாம் பார்க்குறது ஏன் தலைகளுக்கு தான் அப்படின்னு நானே அடிச்சிருப்பேன் தலையில. நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி அந்த சாக்ஸ்ல போட்டிருப்போம். ஆக்சுவலா அது இருக்குன்னு தெரியல. ஒரு வாட்டி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க இல்லையா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். அதை வச்சுதான் பண்ணோம். அது ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப திடீர்னு பிளான் பண்ணி சதீஷ் ஷார்ட்ல, அதாவது இந்த டைம்ல பண்ணோம், உடனே பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ரொம்ப நல்ல பையன். ஒரு சக்சஸ் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரு டீமா இருந்தோம். பேச அனுப்பிட்டு அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் செவன்த் ரீசன் பண்ணலாம் கொடிமலர் பார்த்தேன். கேட்க மாட்டேங்குது காமிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கள் நேஷனல் சீனை நல்லா எடிட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் சொல்யூஷன் நான் பார்க்குறேன். நிறைய பேர் படம் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். நாங்களே நினச்சிட்டு இருக்கோம். நான் ரியல் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அண்ணன் டெடிகேஷன் இருக்குது. அதை மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிறேன். நல்லா பண்ணலாம். ஒரு நடிகராக பார்க்கலாம். மணி வந்து ஒரு 2 வாரம் பேசுவார் இந்த படத்தை பற்றி. தேங்க்யூ. சவுண்ட் சர்வீஸ் ப்ரோ இல்லை பதட்டமாக இருக்குது. ஆடிஷன் வந்து லாஸ்டாக தான் போய் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அண்ணா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு மாதிரி டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேண்ணா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அது சக்ஸஸ் தான் இவ்வளோ பெரிய இதாக வந்துருக்குது. தேங்க்யூ. உங்கள் கால் தரையில் படலாம். ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே என்னுடைய இதயம் கணிந்த முதல்ல நன்றி. அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஜீ தமிழ் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நம்ம ஒரு வாய்ப்பு ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் நம்ம காமிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அது 2வது ஷார்ட் ஃபிலிம் ஆனதுக்கு பின்னாடி முதல்ல வந்துட்டு அவரு அவருடைய டைமிங் யூடியூப் ஷூட்டை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபிலிம் வந்து நான் எனக்காக பண்ணி கொடுத்தாரு. அத்தனை அவ்வளோ ஷெடியூல் இருந்துமே எனக்காக பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் கொடுத்துருக்காங்க டீம்ல.
அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து கேமராமேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அடுத்து கேமராமேன் நான் யோசிக்கும் போது வந்து திடீர்னு எனக்கு ரொம்ப நாள் என்னுடைய பழைய நண்பர் விக்கி ப்ரோ, ஸோ மதுரைக்காரு, அவர் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரைட்டும் கண்டிப்பா அவர் வந்து கொடிமலர் பார்த்து அவர் சொன்னாரு நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து வாங்கச்சி அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். போவோம் ஒரு சின்ன குடிசை வீடு தான் கொடுத்தேன், ஓட்டு வீடு. அந்த ஓட்டுல வீட்டுல படுத்து இருந்தது சார். அந்த கேமரா வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுத்தாரு. இது வரைக்கும் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கார்த்திக் ப்ரோ டெய்லி எனக்கு 1 hour பேசுவார். விக்கி ப்ரோ அவரு இப்ப என்ன ஜாலியான டைப், எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை ப்ரோ, இல்ல ப்ரோ காஸ்ட் எவ்வளவு சொல்லு ப்ரோ, பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை. ஒரு ஜாலியான டைப். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கேமராமேன்னா நம்ம ஒளிர் மீடியா வினய் ப்ரோ தான். ஸோ ஒரு சில டைம்லாம் கேமரா கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர் இங்கேயே போயிட்டாரு. பிகே தான் வேற லெவலாக பண்ணி கொடுத்தது கேமரா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக், என்னுடைய டார்லிங். என்ன சொல்றது, சொல்றதெல்லாம் வார்த்தை இல்லை. அதாவது எப்படின்னா நாங்க 2 பேரும் வந்துட்டு எனக்கும் எடிட்டருக்கும் சண்டை வரும் முதல்ல கொடிமலர் படத்துல. அது மாதிரி ஒரு அதாவது நல்லதான் சொல்றேன். அதாவது நான் என் சைடா இருந்து நான் என்னென்ன கரெக்ஷன் சொல்லணும் அதை அவங்க பண்ணிக்குவாங்க. 30-40 வருவேன் நான் வந்து ஆமா. இங்க இதுல ஹோல் காஸ்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுல 2 ஹீரோயின் போற ஐடியாவே இல்ல. அதுக்கப்புறம் தான் 2 ஹீரோயின் போடலாம் ஒரு ஐடியா வந்துச்சு. முத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஹீரோயினுமே புது முகம் தான். நான் ஆடிஷன் எடுத்தேன், ப்ரொஃபைல் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க. ஸோ நான் நினைச்சேன் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தைரியமா முதல் ஸ்கிரீன்ல வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தாலே போதும். நீங்க அதுக்கப்புறம் யோசிச்சேன் யாரை போலாம். ஏன்னா அந்த பிள்ளை வந்துட்டு போனை எடுக்கல, ரைட் ஓகே. அப்புறம் உட்காந்து சொல்லும் போது நிறைய பேர் எனக்கு சஜஷன் வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்புறம் போட்டதுக்கப்புறம் பிரதீஷ் சொன்னார். ஸோ இந்த கேரக்டர் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா உங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் வினோத் ராஜாவும் சசிகரும் கரெக்டா பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்னா ஃப்ரெண்டு கேரக்டர் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்க.